இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் இந்த புனிதமான 20ஆம் நாளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தில் இன்று விசுவாசத்தின் அற்புதத்தையும் புறக்கணிக்கப்பட்டோரை ஏற்கும் மனப்பான்மை குறித்து நாம் தியானிப்போமா? இந்த இறை வார்த்தைகள் 2 அரசர் லூக்கா நற்செய்தி. தவக்காலத்தின் நோக்கமான அற்புதத்தை நாடும் விசுவாசம் மற்றும் அதன் தன்மையான அந்நியரை ஏற்கும் மனப்பான்மை ஆகியவற்றை குறித்து பேசுகின்றன. கடவுளின் மீட்பு செயல் ஏன் பெரும்பாலும் அந்நியரை நாடி செல்கிறது? நமது சுயநலம் எப்படி மீட்பின் வழியை தடுக்கிறது என்ற கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பி நாம் இந்த நாளிலே தியானிப்போம். இந்த நாளின் தவக்காலத்தின் நோக்கம் அற்புதத்தை நாடும் தாழ்மையான விசுவாசம். சுய பெருமையை களைந்து தாழ்மையாக கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். 2ஆம் அரசு நூலில் வாசகம். சீரியாவில் தளபதி நாமான் என்பவன் தொழுநோயிலிருந்து குணமடைந்த அற்புதத்தை பற்றிய இந்த நிகழ்வு தவக்காலத்தின் நோக்கத்தை தாழ்மையுடன் கூடிய கீழ்ப்படிதலை மையப்படுத்துகிறது. நாமான் ஒரு பெரும் தலைவன், ஒரு நாட்டின் முக்கியமானவன். ஆனால் அவன் தன் தொழுநோயை குணமாக்க இஸ்ராயலுக்கு வந்து இறைவாக்கனை எலிசாவின் உதவியை நாட வேண்டியிருந்தது. எலிசா அவனை நேரில் சந்திக்காமல் யோர்தான் ஆற்றில் 7 முறை முழுகு என்று அவன் தூது சொல்லி அனுப்பி சொன்னார். நாமானுக்கு கோபம் வந்தது. சுய பெருமையை தடையாக இருந்தது. தமஸ்குவின் ஆறுகள் யோர்தானை விட சிறந்தவை அல்லவா என்று கேட்கிறான். நான் ஏன் இந்த அற்பமான ஆற்றில் முழுக வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய பெருமை கடவுளின் அற்புதத்தை பெற தடையாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தவக்காலத்தின் நோக்கம் நாமானை போல நம்முடைய வாழ்விலே பலர் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் அதிகாரம் உள்ளவன் என்ற சுய பெருமையை களைந்து கடவுளின் எளிய வழிகளுக்கு தாழ்மையாக கீழ்ப்படிவதுதான். பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் விரும்புவது போல் அல்லாமல் கடவுள் காட்டும் வழியில், அதாவது திருச்சபையின் போதனைகள், ஜபங்கள், தியாகங்கள், அதன் மூலம் நடப்பதே இதன் நோக்கம். இறுதியில் நாமான் கீழ்ப்படிந்த போது அவனுடைய தோல் சிறுபிள்ளை தோல் போல மாறியது என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. இதுதான் இந்த தவக்காலத்தின் தன்மை. லூக்கா நற்செய்தியை பார்க்கிறோம். அந்நியரில் வெளிப்படும் இறைவனின் மீட்பு. இயேசுவை தம் மக்களுக்கு மறுத்து அந்நியரை ஏற்கும் தன்மை. இயேசு கிறிஸ்து தம் சொந்த ஊரான நாசரேத்தில் பேசிய போது தாம் புறக்கணிக்கப்படுவார் என்பதையும், கடவுளின் மீட்பு செயல் ஏன் அந்நியர்களை நோக்கி செல்கிறது என்பதையும் மிக தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த இறைவாக்குனர் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக சொல்லுகிறேன், எளிய காலத்தில் இஸ்ராயல் கைம்பெண்கள் பல இருந்தனர். அவர் சீதோன் நாட்டிலிருந்த சாரிபாத் கைம்பெண்ணிடம்தான் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்ளாத நிலையை வெளிப்படுத்துகிறார். நாசரேத்து மக்கள் இயேசுவின் போதனையை கண்டு வியந்தாலும் அவரை ஒரு தச்சரின் மகன் என்று தான் பார்த்தார்கள். எனவே புறக்கணித்தார்கள். அவர்கள் அற்புதத்தை நாடினார்கள். ஆனால் அவருக்குரிய மரியாதையை, ரெஸ்பெக்ட் என்று சொல்கிறோம், வழங்கவில்லை. இயேசு எலியா எத்தனையோ இஸ்ராயல் கைம்பெண்கள் இருந்தும் சாரிபாத் கைம்பெண்ணின் தான் அனுப்பப்பட்டார் என்றும், எத்தனையோ இஸ்ராயல் தொழுநோயாளி இருந்தும் சீரியானான நாமானுக்குத்தான் தொழுநோய் நீங்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் உள்ளூர உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் தவக்காலத்தினுடைய தன்மை. இன்று நம்முடைய தவக்காலம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்ற சுய திருப்தியை விட்டுவிட்டு நம்முடைய சுயநலம், வர்க்க பெருமை, இயேசுவை நம்மிடமிருந்து ஒதுக்கிவிட முடியுமா என்று சோதித்தறிய வேண்டும். கடவுள் மீட்பு செயல் தாழ்மையாக விசுவாசம் செய்பவர்கள், அது அந்நியராக இருந்தாலும் அவர்களை நாடி செல்லும் தன்மை கொண்டது.
இங்கே இறையியல் பார்வை என்ன? சுய பெருமையும் சமூக புறக்கணிப்பும். ஒடுக்கப்பட்டோரின் மீட்புக்கு நாம் உழைக்க வேண்டும். நாமானின் நிகழ்வும் இயேசுவின் போதனையும் நமது பொது வாழ்வில் மிக தீவிரமான உன்னதமான சவாலை முன்வைக்கின்றன. என்னது? நாமான் யோர்தான் ஆற்றை விட தம் சொந்த நாட்டு நதிகளை சிறந்ததாக நினைத்தது போல, நாசரேத்து மக்களும் தங்கள் சொந்த ஊர்களையே இயேசுவை உயர்ந்தவராக ஏற்க மறுத்ததைப் போல, நமது பொது வாழ்வில் சமயம், ஜாதி, நாடு, மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கும் சுய பெருமை மற்றும் ஒதுக்கு மனப்பான்மை, எக்ஸ்க்ளூஷன், கடவுளின் மீட்புச் செயலை நம்முடைய வாழ்வில் செயல்படாமல் தடுத்துக் கொண்டே இருக்கிறது. நேஷனலிசம், காஸ்டிசம் இன்று அதிகமாகவே பரவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது கடவுளை அடைய தடையாக இருக்கிறது. இயேசுவின் போதனை நம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையே, சாரிபாத் பெண் நாமான் ஆண்டவர் தம் கருணைக்கு தெரிவு செய்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நமது சமுதாயத்தில் வறுமையில், ஜாதிய ரீதியிலான பாகுபாட்டில் அல்லது அந்நியர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்பவர்களே நாசரேத்து மக்கள் புறக்கணித்த இயேசுவின் கருணைக்கு உரிமையானவர்கள். நம்முடைய தவக்கால பணி நாமானைப் போல தாழ்மையுடன் அந்நியரையும் புறக்கணிக்கப்பட்டோரையும் ஏற்கும் மனப்பான்மையை பெறுவதே. நாம் பிறரை தாழ்த்தி பேசும்போது இயேசுவை நம் சொந்த ஊரில் புறக்கணித்த மக்களைப் போல நாமும் செயல்படுகிறோம். கடவுளின் கருணை நாம் எதிர்பாராத வழியில் வராது. எதிர்பார்த்த வழியில் வராது. அது தாழ்மையுள்ளோரை நாடிச் செல்லும். தாழ்மையுள்ளோரையே நாடிச் செல்லும். எனவே என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, தாழ்மையுடன் நாம் விசுவாசம் கொள்வோம். இந்த புனித தவக்காலத்தின் 20ஆம் நாளில் நாம் தாழ்மை என்கிற அரியணையை நோக்கி திரும்புவோம். அது கடவுள் கொடுத்த கொடை. அதை இன்று பலர் மறந்து விட்டார்கள். நாமானை போல நம்முடைய சுய பெருமையை களைந்து கடவுளின் எளிய கட்டளைக்கு தாழ்மையோடு கீழ்ப்படிந்து அற்புதத்தை பெறுவோம். பெருமை இன்று அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நாசரேத்து மக்களைப் போலல்லாமல் புறக்கணிக்கப்பட்டோரிடமும் அந்நியரிடமும் வெளிப்படும் கடவுளின் மீட்பு செயல் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வு, நம்முடைய தாழ்மையும் அந்நியரை ஏற்கும் மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்கள் என்பதை நிரூபிக்கட்டும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தியாக, உலகிற்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் கொடுக்கிறார். தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம்.